தமிழ் ட்ரேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். மார்க்கெட்டு டெய்லி ஒவ்வொரு வித்தியாசமாக தான் போகுது. இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி வந்து க்ரீன்லேயே தான் இருந்தது. காலையிலேருந்து ரெட்டுக்கு வரவே இல்லை. அட்லீஸ்ட் 10 பாயிண்டாவது க்ரீனில் தான் இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே ஹையாக தான் பிரேக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. நெகட்டிவ்லேயே தான் இருந்தது. 400 பாயிண்ட் தான், 500 பாயிண்ட்லாம் மைனஸ் வந்தது. நிஃப்டி ஹை பிரேக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி லோவை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் சொல்கிறோம், நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. அதாவது எக்ஸ்பைரி அன்றைக்கி எந்த ஸ்டாக் எக்ஸ்பைரி ஆகுதோ, அதாவது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எதுவாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் அவங்க மட்டும் தனியாக கூட்டத்தில் சேராமல் தனியாக போய் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ட்ரேடிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கொடுத்த கால்ஸில் வந்து ஓப்பன் கமெண்ட்லேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தோம். அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட அந்த நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா எங்களுடைய இதிலேயே லிங்க் இருக்கும். யூடியூப்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இன்றைக்கி 2 டெமோ கால் கொடுத்தோம். ரெண்டுமே பேங்க் நிஃப்டி சின்ன ப்ரீமியம் தான். 50 கொடுத்தோம் முதல்ல. அப்போ நான் கொடுக்கும்போது 150க்கு மேலே இருந்தது, 200 கிட்டலாம் இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரீமியம் சார் 200க்கா நீங்கள் நான் 50 கொடுத்துருக்கீங்கன்னு. கரெக்டாக 1 ஹவர் ஆச்சுது. 50 பிடிச்சிட்டு நேராக 250 வந்தால் மறுபடி. நான் கொடுக்கும்போது 200 கிட்ட தான் இருந்தது. ஆனால் இறங்கி பிடிச்சது 50. அந்த 200 தாண்டி 250 வரை கிட்டத்தட்ட வந்துடுச்சு. 248 வரை வந்ததுன்னு நினைக்கிறேன். நியர்லி 250. அது பெரிய ஜாக்பாட்டு தான். அதனால் அதுக்கு வந்து நான் மினிமம் ப்ராஃபிட்டே 50 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா அது வருங்கிறது நான் கணிச்சு கரெக்டாக டீட்டெயில் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2வது ஒரு டெமோ கால் கொடுத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் பிடிச்சது. 2.5 ஹவர்ஸுக்கு. அதுவும் அப்படி தான் 40 நியர்னு கொடுத்துருந்தேன். நியர் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து 5 பாயிண்ட் முன்ன பின்னா நீங்கள் வச்சுக்கலாம். முன்ன பின்னா 40னா 45ல் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே 35க்கு கீழே கேட்ச் பண்ணிக்கலாம். ஆர்டரை போட்டே வச்சுருந்தீங்கன்னா அது அதோடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 35, 36 வரை வந்ததுன்னு நினைக்கிறேன். 37 வரை தான் லோ வந்தது. ஹை பார்த்தீங்கன்னா அதுவும் 250 கிட்ட வந்துட்டு 303 அதோடைய ஹை. ஜஸ்ட்டு நம்ம 45ல் வாங்கினது. அதாவது நம்ம பெரிய ப்ராஃபிட்டை எதிர்பார்க்குறோன்னா சின்ன ப்ரீமியத்தில் வாங்கிட்டு, ஆனால் டைம் பார்த்துக்கணும். நமக்கு ஏன்னா சொல்லுவாங்களே, இடம் பொருள் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். அதுக்காக நம்ம 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ப்ராஃபிட்லாம் நம்மளால் வெயிட் பண்ணிலாம் பிடிக்க முடியாது. வருமா வராதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் டபுள் டைம் நம்மளுடைய டார்கெட்டை வச்சுக்கலாம். இப்போ 40ல் வாங்குறோன்னா 80, 120 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் ப்ராஃபிட்டே நமக்கு 10,400 ரூபா. இப்போ நேற்றுக்கு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ப்ராஃபிட் கிடைச்சது, 600 ரூபா. ஏன்னா நமக்கு ஒரு ஃபின் நிஃப்டியில் இந்த மாதிரி நேற்று காலை வரட்டு, இந்த மாதிரி இன்றைக்கி காலை வரக்கூடாது தான் இன்றைக்கி நான் ஸ்ட்ரைக்கு கொடுத்து முன்னாடியே கொடுத்து வச்சுட்டேன் காலையிலே. இன்றைக்கி மினிமம் ப்ராஃபிட் 10,400, நேற்றுக்கு 600 ரூபா தான் கிடைச்சிது. அதுக்கு முந்தின நாள் நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அது பிடிஎஸ்டி கொடுத்ததில் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் லாஸ் கிடையாது. அன்றைக்கும் 4,000 ரூபா ப்ராஃபிட் இருக்க தான் செஞ்சது. ஆமாம், அதனால் நீங்கள் சான்ஸ் கிடைக்கும்போது எவ்வளோ முடியுமோ ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க பார்க்கணும். சின்ன ப்ரீமியம் போது கூட 2 லாட்டு வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 4 லாட்ஸுக்கு தான். எல்லாமே ஈச் 4 லாட்ஸ் தான். 10 லாட்டெலாம் நம்ம கொடுக்கல. இதே 0 ஹீரோனா பொதுவாக 10 லாட் வாங்க சொல்லுவாங்க. குறைஞ்சது 10 0 ஹீரோனா. நீங்கள் 10 லாட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எல்லா ப்ராஃபிட்டும் பாருங்கள், 50,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே மினிமமே வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வந்து அவங்க மேடம் சொல்லுவாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான். மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஒரு கால்ஸ்க்குமே இமீடியட்டாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரா 7639210788. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்கலாம். ப்ரீமியம் சர்வீஸ் வேணும்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு மினிமல் ப்ராஃபிட்டே வந்து 10,400 ரூபாய். நாங்கள் வந்து எங்களோட கிளையன்ஸ்க்கு ப்ரீமியம் கிளையன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேன் கொடுப்போம். ஒரு 30 to 40 நிஃப்டி வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்பேன் கொடுப்போம். 30ல் ஒரு 4 லாட்டு, 40ல் ஒரு 4 லாட், ஹையர் எண்டில் ஒரு 4 லாட்ஸ், லோயர் எண்டில் ஒரு 4 லாட்ஸ். பேங்க் நிஃப்டி அப்படின்னா 30 பாயிண்ட் ஸ்பேன் கொடுப்போம். இப்போ 150 to 120 அந்த மாதிரி ஸ்பேன் கொடுக்குறப்ப ஹையர் எண்ட்ல 4 லாட்டு, லோயர் எண்ட்ல 4 லாட்டு அப்படி பை பண்ணி வெறும் 4 லாட்ஸ்க்கு தான் இந்த கால்குலேஷன். நாங்கள் 10,400 ரூபாய் இன்னைக்கு மினிமம் ப்ராஃபிட். அதே இது மேக்சிமம் வந்து மார்க்கெட் வந்து லோல இருந்து ஹை வரைக்கும் இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்க விஷுவலுக்காக நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். அது 73,220. அதாவது பை லக்கிலி நீங்க வந்து சின்ன பிரீமியம் தான். இப்போலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 50,500 சிஇ வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு அது வந்து ஏன் நாங்கள் ஸ்கிரிப்டை மாற்றணும் அப்படின்னா 50,400 சிஇக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்கி ஏறுவான் அப்படிங்கிறதுனால கால் ஆப்ஷன்லேயே இருந்தோம். அதே மாதிரி அவங்க இறங்குனாங்க. இறங்கி வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே நமக்கு வந்து லாபம் கொடுத்தாங்க. ஆனால் 50,500 சி வந்து அவ்வளோ நமக்கு ப்ரீமியம் கிடைச்சிருக்காது. அதனால தான் அந்த ஸ்கிரிப்டை மாற்றி உங்களுக்கு கொடுத்தோம். ஸோ எங்களோட ப்ரீமியம் கிளையன்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாமா? நிஃப்டி இன்னைக்கான ஸ்பாட் க்ளோஸ் வந்து 24,770. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன எங்களோட ப்ரெடிக்ஷன் படி 24,802. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,888. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,922. சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு க்ளோஸை விட கேப் டவுன்ல ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,682. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,602. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,566. இன்னைக்கு நிஃப்டிக்கான ஸ்பேன் வந்து லோக்கு ஹைக்கு 133 புள்ளிகள். இன்னைக்கான டே ஹை வந்து 24,787. இன்னைக்கான டே லோ வந்து 24,654. பேங்க் நிஃப்டிக்கான ஸ்பாட் க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 50,685. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது கேப் அப்ல ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா 50,844. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,082. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,244. சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் இன்னைக்கு க்ளோஸை விட கேப் டவுன்ல ஓபன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 50,312. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 49,912. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 49,822. இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்பேன் லோக்கு ஹைக்கு 389 புள்ளிகள். இன்னைக்கான டே லோ வந்து 50,333. இன்னைக்கான ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஹை வந்து 50,722. இந்த லெவல்ஸ் படியே தான் மார்க்கெட் மூவ் ஆகணும்னு கிடையாது. இதை ஒரு கைடன்ஸா நீங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் இண்டிபெண்டா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடிங் கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. ட்ரேடிங் கிளாஸும் நாங்க ஹேண்டில் பண்றோம். 1-to-1 கிளாஸஸ் தான். உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் தான். நீங்க இந்த நம்பருக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்சஸ்னாலும் சரி, பிரீமியம் சர்வீஸ் வேணும்னாலும் சரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ட்ரேடிங்கிறது வந்து ஒரு வித்தை கிடையாது. யாருனாலுமே வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்ணா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் தமிழ் ட்ரேட் 1000 சேனல் வந்து கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நான் வந்து படிக்கலப்பா, எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது, எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது. ஸோ நீங்க படிக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க அந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண தெரிஞ்சா போதும். 25,000 ரூபாய் முதலீடு இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எங்களோட பிரீமியம் கிளையண்டா இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய கால்ஸை மட்டும் நீங்க பர்ஃபெக்டா நீங்க பண்ணாலே போதும். கண்டிப்பா அந்த மந்த் எண்ட்ல உங்களுக்கு உங்களோட கேபிட்டல் வந்து கண்டிப்பா டபுள்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு கால் இன்னைக்கு எடுக்கிறீங்க, அது லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்க மைண்ட் வந்து சோர்வாயிரும். அதுக்கு ரெண்டாவது கால் நீங்க கண்டிப்பா பண்ணணும். நாங்க எத்தனை லாட்ஸ் போட சொல்றோமோ அத்தனை லாட்ஸ் நம்ம பண்ணணும். ஆனா எங்களோட கிளையன்ஸ் வந்து பர்ஃபெக்டா அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூஸா எங்களோட கிளையன்ஸ்க்கு வந்து நாங்க லாபம் வந்து ஈட்டு தர்றோங்கிறது வந்து கொஞ்சம் பெருமையாவும் கொஞ்சம் சந்தோஷமாவும் சொல்லிக்கிறேன். புதுசா சேரும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்.